அடுத்து ஞானம் இல்லாது நாம் நம்முடைய முடியை வளர்த்து கொள்ளுதலும், சிகை என்று சொல்லக்கூடிய குடுமி வைத்துக் கொள்ளுதலும், நூல் என்று சொல்லக்கூடிய பூநூலை அணிந்து கொள்வதினால் மட்டுமே ஒருவன் ஞானம் உடையவனாக அறிவித்துக் கொள்ள முடியாது. அதான் அடிப்படை. அடுத்த பாட்டுல சொன்னார், ஞானம் இல்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல் நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கு. இதுல ரெண்டு செய்தி கவனிக்கக்கூடிய செய்தி. ஒன்று, திருமந்திரம் எழுதப்பட்ட காலத்தில் புறநிலையிலே தங்களை ஒப்பனை செய்து கொண்டு ஞானம் உள்ளவர் போல் வாழுதற்கு உரிய வாழ்க்கையை பெற்றிருந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்று. அவ்வாறு அவர்கள் போலியான ஞானிகள் என்று மன்னன் யாரை கொண்டு சோதிக்க வேண்டுமா? உண்மையான ஞானிகளை கொண்டு. யார் யார் இவ்வாறு வேடம் தரித்திருக்க கூடியவர்களில் உண்மையானவர்கள் போலியானவர்கள் என்று தெரிந்து போலியானவர்களை தண்டிக்கணும்னு சொல்லல. போலியானவர்களுக்கு ஞானத்தை ஊட்ட வேண்டும். யாரு? ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய. ஏனென்றால் அறியாமை என்பது எல்லோருக்கும் பொது. அறியாமையில் உள்ள ஒருவனை யாரேனும் தண்டிக்க வேண்டும் என்றால் எல்லோரையும் தான் தண்டிக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு துறையில இருக்கக்கூடிய ஞானம், எனக்கு அந்த துறையில அறியாமையோடு இருப்பேன். எல்லோரும் எல்லா துறையிலும் தெளிவான ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்களான முடியாது. அதனால என்ன சொல்றார்? ஞானம் இல்லாத உண்மையான மெய்ஞானத்தை அறியாத மக்கள் சடை சிகை நூல் நன்னி, சடாமுடியை வளர்த்து கொண்டோ குடுமி வைத்து கொண்டோ பூணூல் அணிந்து கொண்டோ இந்த மூன்றிலே ஈடுபாடு காட்டி ஞானிகள் போல நடிக்கின்றவர், தங்களுக்கு ஏதோ ஞானம் இருப்பது போல் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள், ஞானிகள் போல் நடிக்கின்றவர் தம்மை. அப்படிப்பட்ட மக்களை மன்னன் என்ன செய்ய வேண்டும்? ஞானிகளாலே நரபதி சோதித்து. நரபதி மக்களை ஆளக்கூடிய தலைவன் மன்னன். ஞானிகளனது துணை கொண்டு இவர்களில் யார் உண்மையானவர்கள் போலியானவர்கள் என்பதை அறிந்து கொண்டு சோதித்து என்ன செய்யணுமாம்? ஞானம் உண்டாக்குதல். யாரெல்லாம் வடிவினால் ஞானிகளைப் போல் உண்மையிலே ஞானம் இல்லாது இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்கினால்தான் யாருக்கு நல்லதா? நலமாகும் நாட்டிற்கு. ஏன் நலமாகும் நாட்டிற்குன்னு சொன்னா, இப்ப போலியான ஞானிகளினால் சமூகம் பாழ்படுவதோடு போலியான ஞானிகளை மன்னன் தண்டிக்க தொடங்கினால் ஞானம் பற்றின சிந்தையோடு வருதற்கு உரிய மக்கள் குறைவார்கள். ஆகவே என்ன செய்யணும்? மன்னன் அறியாமையினால் இருக்கக்கூடியவர்கள் ஞானிகளைப் போல் வேடமிட்டிருந்தால் அந்த வேடமிட்டிருக்கக்கூடியவர்களை உண்மையான ஞானிகளினது துணை கொண்டு சோதித்து, சோதனைக்கு பிறகு இவர்கள் மட்டும் ஞானம் இல்லை என்று தெரிந்ததன் பின் எந்த ஞானிகள் சோதித்தார்களோ அவர்களை கொண்டே இந்த போலியானவர்களுக்கு ஞானத்தை ஊட்ட வேண்டும். ரொம்ப அழகான விளக்கம் என்னன்னா, ஒரு அரசின் கடமை குற்றவாளிகளை திருத்துவது தானே ஒழிய
குற்றவாளிகளை தண்டிப்பது அன்று. நம்முடைய இன்றைய சமூக சீர்கேட்டினுக்கு மிக பெரியதோர் தவறு எது என்றால், இங்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். குற்றம் செய்தற்கு உண்டான மூல காரணம் ஆராயப்படுவது இல்லை. அவர்கள் இந்த குற்றம் செய்தார்கள், அதற்கு உரிய தண்டனை இது, உடனே அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். ஒரு சமூகத்தில் குற்றம் பெருகுகிறது என்றால் அந்த சமூகத்தில் வறுமையும் நோயும் அறியாமையும் இருக்கின்றன பொருள். இந்த மூன்றினை நீக்குவதற்கு எந்த அரசு முன் வருகிறதோ அந்த நாட்டுல வறுமை போனால் நோய் போகும், இவைகளினால் அறியாமை போகும், தவறுகள் இடம்பெறாது, குற்றங்கள் களையப்படும். இதான் அடிப்படை. அதனாலதான் திருமந்திரம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் அறியாமையினால் தவறு செய்தார்கள். அந்த அறியாமையினால் செய்த தவற தண்டிப்பதில் பயன் இல்லை. நாமெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல மாற்று மதத்துல இருக்கிறத சொல்லுவோம். மாற்று மதத்துல இருக்கிறத நிறைய சொல்லுவோம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். எல்லா தத்துவங்களுக்கும் இதுதான் அடிப்படை. அறியாமை பெருகுவதினால்தான் தவறுகள் மலிகின்றன. இந்த அறியாமையை நீக்குதல் என்கின்ற ஒன்று நடந்தால் அன்று தவறுகளை நீக்க முடியாது. ஆகவே அறியாமையினால் விளையக்கூடிய தவறு, அதனை குற்றமாக கருதி அதற்கு தண்டனை தருவதையே ஒரு நெறிமுறையாக மன்னன் கொண்டான் என்றால் அந்த சமூகம் மேம்பாடு அடையாது. அத தெளிவா திருமந்திரம் பேசுகிறது. இல்லை, அந்த ஞானிகளாய் கொண்டே ஞானத்தை உண்டாக்கு, அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்கு. அவ்வாறு உண்டாக்கினாய் என்றால் அந்த அறிவினால் யாருக்கு நலம் உண்டாகுமா? நாட்டிற்கு நலம் உண்டாகும். அந்த தனி மனிதன் திருந்துதல் என்பது அவனோடு மட்டும் அது முடியாமல் அவன் வாழக்கூடிய சமூகத்திற்கு அவனது ஞானம் பயன்படும். கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், நம்முடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம். வால்மீகியை நீங்கள் ஒரு கொள்ளை என்ற நிலையோடு பார்த்தீர்கள் என்றால் அவரால் எழுதப்பட்ட ராமகாதை நமக்கு கிடைத்திருக்காது. வசிஷ்டரோடு பிணங்கினான், வசிஷ்டரை எதிர்க்க துணிந்தான் என்ற நோக்கோடு விஸ்வாமித்திரரை பார்த்தீர்கள் என்றால் அவரால் சொல்லப்பட்ட மிக உன்னதமான காயத்ரி கிடைத்திருக்காது. அதனாலதான் ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுகிறார்கள், every saint had a past, every sinner has a future. எந்த ஒரு துறவிகளினுடைய வாழ்க்கை என்பது கடந்த காலம் நமக்கு தெரியாது. அதனாலதான் தமிழ்ல நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே என்றே விளக்கினார். ஏன்னா நம்முடைய கண்களுக்கு திருச்சியில இருக்கக்கூடிய காவிரி ஆறு அகண்டு பறந்து ஓடுவதை பார்த்து அந்த காவிரி தோன்றக்கூடிய இடத்துல எவ்வாறு இருந்ததுன்னு தேட போனா அது சிறு தொட்டியிலிருந்து உருவாகுது. தலைக்காவிரிக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரு 2 அடிக்கு 2 அடி தொட்டி. அதுதான் காவிரி ஆறினது ஊற்றுக்கண், மூல ஊற்று. அது போல் அது தோன்றி அது போன்று பல்வேறு விதமான சிறு சிறு அருவிகள் தோன்றி ஒன்றாக சேர்ந்து பேரருவியாக விழுந்து வெளி சமவெளியில ஆறாக பெருக்கெடுக்கிறது. இப்ப நம் கண்முன்னே பார்த்த காவிரியை கற்பனை செய்து கொண்டு குடகு மலையில போய் பார்த்தா அச்சா இதுதான் காவிரியான்னு நமக்குள் ஒரு ஏளனம். அதனாலதான் நதியினது தோற்றத்தை ஆராயக்கூடாது, அது போல் ஒரு ரிஷியினது தோற்றத்தை ஆராயக்கூடாது.
அவர்கள் அவ்வாறு இருந்ததினால்தான் அவர்கள் ஞானத்தை பெற முடிந்தது. அதனால்தான் உலகினுக்கு நன்மை ஏற்பட்டது. அதனாலதான் ஞானிகளை கொண்டு ஞானம் உண்டாக்குதல், நாரதனை கொண்டு வால்மீகிக்கு ஞானம் உண்டாக்கப்பட்டது. அதனால் ஞானத்தை பெற்ற வால்மீகி மிகப்பெரியது ஒரு காவியத்தை உருவாக்குறார். ஆகவே வாழ்க்கை முறையில எல்லாம் அறியாமையோடு தான் செயல்படுகிறோம். அதற்கு உரிய போதுமான அறிவு ஏற்பட்டது என்றால் அதன் மூலமாக நம்மை நாம் திருத்திக் கொள்வது ஒரு பக்கம், அதனால் இந்த சமூகம் பெறக்கூடிய நன்மை பெரியதாய் இருக்கும். அதனாலதான் ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கு, இதுதான் நன்மை தரக்கூடிய ஒன்று. சரியா? அடுத்து, ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாது ஒழிவானேல் மேவும் மறுமைக்கு மீளா நரகமாமே. மீளா நரகமே, ஆமே குடல்ல உறுதியா சொல்லிட்டார், நரகமே. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். துறவு நெறியில நின்று ஞானம் கைவர பெற்ற திருமூலருக்கு எதற்காக இந்த சமூக சிந்தனை? ஒரு ஞானிக்கு இது தேவையே இல்லையேன்னு யோசித்தீர்கள் என்றால் ஒரு உண்மை புறப்படும். கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம் வள்ளுவர். வள்ளுவர் மழையின் இன்றியமையாமைக்குன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்க. வான் சிறப்பு 10 குறட்பாக்கள்ல மிக இன்றியமையாத 2 குறட்பாக்கள்னு நான் சொல்லுவேன். ஒன்று, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். வானத்திலிருந்து மழையானது இல்லாமல் போனால் ஒருவன் மற்றொருவருக்கு செய்தற்கு உண்டான தானம் நின்றுவிடும். இரண்டாவது, தவம் என்கின்ற ஒன்று செய்யப்படாமலேயே போய்விடும். ஏனென்றால் மழை இல்லை என்றால் வறுமை வரும். வறுமை மிகுத்தால் அவரவருக்கு தன்னலம் மிகும், அடுத்தவனுக்கு கொடுக்கணும்ன்ற மனம் இருக்காது. அப்ப சமூகம் அமைதியற்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அமைதியோடு தவம் செய்தற்கு உண்டான வாய்ப்பு தவசிகளுக்கு கிடைக்காது. இந்த குறள் மிக அழகான வாழ்வியலோடு பொருந்தி பார்த்த குறள். அடுத்த குறள்ல பேசினார், சிறப்பொடு பூஷனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் என்று. வானோர்கள் என்றால் தேவர்கள், தெய்வங்கள். இந்த தெய்வங்களுக்கு கூட உரியதாகிய வழிபாடு இல்லாமல் போகும். எப்போ? சிறப்பொடு பூஷனை, சிறந்த பூஷனையும் சிறந்த விதமான வழிபாடும் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். தெய்வங்களுக்கு தர இயலாமல் போகும். எப்பொழுது? வானம் வரக்கு மேல். வானமானது வறண்டு போய் மழை இல்லாமல் ஆகிவிட்டது என்றால் இது நடக்காது. அப்போ எல்லாவற்றினுக்கும் அடிப்படை எதுன்னா, ஒரு சமூகத்துல நீர்வளம், நிலவளம், அதனால் பெறக்கூடிய பொருள் வளம், அதனால் பெறக்கூடிய மனித மக்கள் மனித மனத்துல ஏற்படக்கூடிய நிறைவு, மகிழ்ச்சி, அதன் பிறகுதான் இறை வழிபாடு, தானம், தவம் எல்லாம். இந்த சமூக சிந்தனை எல்லா கவிஞர்களுக்கும். அறம் சொல்ல வந்த வள்ளுவர் தனி மனித அறத்தை சொல்லுகின்ற பொழுது எவன் ஒருவன் அறத்தோடு இருப்பானோ அவனுக்கு வாழும் காலத்துல வறுமை இல்லாமல் இருக்கின்ற பொழுது எவனும் அறம் பிறழ மாட்டான். அவன் வாழுங்காலத்துல வறுமை இல்லாமல் இருக்கணும்னா அவனுக்கு உரிய வளம் இருக்கணும். அந்த வளத்தை தருவது நிலம்.
நிலம் மேம்பாடு அடைவதற்கு வழிவகுப்பது மழை. அதே போல இங்க ஒரு சமூகத்துல ஆளுமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காவலன், ஆட்சி பொறுப்புல இருக்கிறவன், இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையோடு ஒப்பிட்டால் எவ்வளவு சிந்திக்கணும்னு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆவையும் பசுக்களையும், பாவையும் பெண்களையும், மற்ற அறவோரையும், இந்த இருவரோடு சேர்ந்து ஒப்ப பார்க்கக்கூடியவர்கள் அறவோர். அறத்தையே தன் வாழ்நாளிலே கடைபிடித்து அதன் வழி நிற்கக்கூடியவர்கள் அறவோர். அதுக்கப்புறம் தேவர்கள் போற்றும் திரு வேடத்தார். தேவர்களை போற்றும் வேடத்தார்னா வைதீக நெறியிலே நின்று இறைவனுக்கு உண்டான வழிபாட்டை தரத்தக்கவர்கள். ஆகவேதான் தேவர்கள் போற்றும் திருவேடத்தார். திருவேடத்தார்னா அந்தணர்கள். தேவர்களால் மதிக்கப்படுதலும் தேவர்களால் வணங்கப்படுவதற்கும் உரியவர்களாகிய திருவேடம் தாங்கியவர்கள் இந்த அந்தணர்கள். இந்த 4 பேரையும் யார் காக்க வேண்டும்? காவலன், காப்பவன். நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தான் காக்க வேண்டும். காவாது ஒழிவானில் இந்த 4வரையும் காக்காமல் மன்னன் விட்டு விட்டான் என்றால் அந்த மன்னனுக்கு மேவும் மறுமைக்கு மீளா நரகமே. அடுத்த பிறவி என்பது அவனுக்கு நரகத்தில் தான் இருக்கும். ஆளக்கூடிய மன்னனுக்கே இதுதான் நிலைன்னா அவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்களுக்கும் இதுதான் நிலைன்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த 4ம் ஒரு சமூகத்துல மிக பெரிய அளவிலே பாதுகாக்கப்பட வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றதுதான், இங்க அந்தணர்னா சாதிய பொருள்ல கொண்டு போகாதீர்கள். எவன் வேதங்களை முற்ற கற்று அதன் வாயிலாக தன்னை எவன் உணர்கிறானோ அவன் அந்தணன். அறவோன்னு சொல்றவன் நீதி நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவன். பெண்டீர்னா பெண்கள், அதற்கு பிறகு பசு. இந்த 4னையும் ஆட்சி பொறுப்புல இருக்கிறவன் மிக சிறந்த முறையில காப்பாற்ற வேண்டும். ஏன்னாக்க இந்த அறவோர்கள்னு சொன்னா சிலப்பதிகாரத்திலேயே நாம பார்த்தோம். அறவோர்க்கு அழித்தல், அந்தணர் ஓம்பல், துறவோர்க்கு எதிர்தல், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல்னு பார்த்தோம். இதெல்லாம் அறத்து வழி நிற்கக்கூடிய இல்லறவாசிகள் மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த செயல்கள். இதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த 4 விதமான, ஆங்கிலத்துல சொல்ல சப்ஜெக்ட் டு த ரூலர், இந்த 4 விதமான பாத்திரங்கள் அல்லது 4 விதமான சமூக பொறுப்புள்ள பொருள்கள், இந்த 4னையும் மன்னன் முனைந்து காப்பாற்றுதல் வேண்டும். இல்லை என்றால் அந்த சமூகம் சீரழியும். அதோட மட்டும் இல்லாமல் அதனை ஆளுதற்கு உண்டான பொறுப்பில் உள்ள மன்னனுக்கும் நரகம் தான் கிடைக்கும். நரகம்ன்றது நான் மீண்டும் சொல்லுகிறேன், வானுலகத்துக்கு போனதெல்லாம் இல்லை. அவன் ஆட்சி காலத்திலேயே அவனால் ஆளப்படக்கூடிய சமூகம் அமைதி இல்லாமல் போச்சுன்னா அதை விட நரகம் ஏதும் இல்லை. நீங்க நரகத்தை தனியா போய் பார்க்க வேண்டும். ஒரு ஆட்சியாளன் அவன் ஆட்சியில மக்கள் எந்த விதத்திலும் அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், களவு ஒரு பக்கம், தவறான நடவடிக்கைகள் ஒரு பக்கம், பெண்களை சீரழிப்பது ஒரு பக்கம், இது போன்றதாகிய செயல்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டே இருந்தால் ஆளும் பொறுப்புல இருக்கிற மன்னனுக்கு அதை காட்டிலும் வேறு எந்த நரகமும் இல்லை. ஆங்கிலத்துல ஒரு சிறுகதை வேடிக்கையாக சொன்னார்கள், தமிழ்ல சொல்லிடுறேன்.
ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அவனுக்கு உண்டான மரண நேரம் நெருங்கியது. உடனே அவனினுடைய மூத்த மகனுக்கு பட்டம் கட்டி அரசனாக அறிவித்து அந்த பொறுப்பேற்றுக் கொண்ட மகன் தன் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்க வருகிறான். தந்தை அவனுக்கு 2 ஓலைச் சுருள்களை கொடுக்கிறார். முதல் ஓலைச் சுருள்ல 1ன்னு போட்டு இருக்கு, 2வது ஓலைச் சுருள்ல எண் 2 போட்டிருக்கு. அது 2த்தையும் கொடுத்துட்டு, இதனை இப்போ பிரித்து பார்க்க கூடாது, நான் இன்னும் ஓரிரு நாட்கள்ல இறந்து போவேன், இப்ப நீ நாட்டை முழுமையுமாக உன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்வாய். உனது ஆட்சி காலத்துல முதலாக ஏதாகிலும் பெரியதோர் பிரச்சனை தோன்றி அதை உன்னால் தீர்க்க முயன்ற அளவினுக்கு தீர்க்க முயன்று முடியாமல் போனால் இந்த முதல் ஓலையை பிரித்துப்பார். அதில் எழுதப்பட்டுள்ள குறிப்பின் படி நட, உனக்கு குழப்பம் இருக்காது. அதன் பிறகு சிறிது காலம் ஆளுகின்ற பொழுது மீண்டும் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை தோன்றி அதை உன்னால் சமாளிக்க முடியவில்லை என்றால் 2வது ஓலையை பிரித்து பார், அதுல தீர்வு எழுதப்பட்டிருக்கும். மன்னனும் இவ்வாறு சொல்லி அந்த புதியதாக பொறுப்பேற்ற மன்னன் அந்த ஓலைகளை வாங்கி வைத்துக் கொண்ட ஓரிரு நாள்ல மன்னனும் இறந்தாயிற்று. இவன் புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்டு ஆட்சியை தொடங்கினான். ஒரு சில மாதங்கள் போயின, ஓராண்டு நிறைவுற்றது. மக்கள் மத்தியில பிரச்சனை உருவாச்சு. பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகள். இவனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. தன்னுடைய அமைச்சரவையினுடைய ஆலோசனை, படைகளினது துணை கொண்டு பல இடங்கள்ல அடக்கி பார்த்தான், அடக்க முடியல. சரி, வழி இல்லாமல் தன் தந்தை கொடுத்த முதல் ஓலையை பிரிச்சு பார்த்தான். அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, எல்லா பழியையும் என் மீது போடுக. உடனே இவன் வந்தான், நான் புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்டேன், ஓரிரு ஆண்டுகள் கூட பூர்த்தி ஆகல, அதற்குள் நான் எல்லா விதமான மாற்றத்தையும் எப்படி கொண்டு வர முடியும்? எனக்கு முன் ஆண்ட என் தந்தை பல தவறுகளை செய்திருக்கிறார், அதனால் தான் இந்த குழப்பம், நான் இதை மெல்ல மெல்ல சரி செய்வேன், நீங்கள் எல்லாம் இதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தரணும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்னா மக்கள் நம்பினார்கள். ஆமாம், இவன் இப்பொழுதுதான் பொறுப்பிற்கு வந்திருக்கிறான். அவன் தந்தை கடந்த 15 ஆண்டுகளாக மன்னராக இருந்தார், என்ன குழப்பம் விளைந்ததோ தெரியாது. ஆகவே இவருக்கு நாம் சில காலம் வாய்ப்பு கொடுக்கணும்னு விட்டுட்டான். 4-5 ஆண்டுகள் ஆயிற்று. நாட்டுல மீண்டும் பெரியதொரு பிரச்சனை. என்னென்னவோ முயன்று பார்த்தான், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, மக்கள் அமைதியாகல. சரி, வேறு வழி இல்லாமல் தந்தையார் கொடுத்த 2வது ஓலைய பிரித்து பார்த்தான். அதுல என்ன எழுதி இருந்தது தெரியுமா? இது போல் 2 ஓலைகள் எழுதி அடுத்து வரக்கூடிய மன்னனிடம் கொடுத்து விட்டு நீ செத்து போன்னு எழுதியிருந்த. இதுதான் இன்றைய சமூகத்துல நடக்கக்கூடிய நம்முடைய ஜனநாயக ஆட்சி மரபு. இதான் நடந்துட்டு இருக்கு. எத்துணை முறை ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடியது, ஆட்சியாளர்கள் சொல்லுவது, எனக்கு முன்பு இருந்தவர்கள் நாட்டை சீரழித்து விட்டார்கள், அதிலிருந்து இந்த நாட்டை மீட்டுருவாக்குவதற்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதான் விளக்கம். இது போன்றதாகிய விளக்கம் எந்த விதத்திலும் இறுதி வரைக்கும் பயன் தராது. அவனுக்கு உரிய நரகத்தை அவனாகவே உருவாக்கி கொண்டு விடுகிறான், வேற வழி இல்லை. அவனுக்கு உண்டான நரகத்தை அவனாகவே உருவாக்கி கொள்ளுகிறான். அதனாலதான் திருமந்திரம் சொல்லுகிறது, நீ ஆளக்கூடிய காலத்துல இந்த 4 முறையாக பாதுகாப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடு. இல்லை என்றால்
அது உனக்கு பலன் அளிக்காது. இதான் இங்க சிக்கல். இதுதான் திருமந்திரத்தினுடைய நிலை. ஆகவே மேவும் மறுமைக்கு மீளா நரகமே, அந்த நரகம் என்கின்ற ஒன்று அவருக்கு உறுதியாக கிடைக்கும். அந்த நரகம் என்பதை தயவு செய்து மரணத்தினுக்கு பிறகு வரக்கூடியதுன்னு நினைக்காதீங்க. அந்த நரகம் என்பது அவர்களுக்கு உடனாக ஆளும் காலத்திலேயே வாழும் நிலையிலேயே கிடைக்க வல்லது. சரியா?